இனி அன்பு, அடுத்த அன்பு ஆறுதலும் எனக்கு கிடைக்காது, அந்த மார்பு எனக்கு கிடைக்காது, அந்த மடி எனக்கு கிடைக்காது. அப்ப நான் என்ன செய்வேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அங்கலாய்ப்போடு இருக்கிறதை கர்த்தர் அறிந்து ஜெபிக்கல, ஆனா அறிந்து. தேவச்சனமே, இங்க வந்திருக்கிறீங்க, என்னுடைய ஏக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் தனிப்பட்ட விதத்துல என்னென்னமோ இருக்கலாம். நான் சொன்ன சில பேத்துக்கு புரியாது. என்னுடைய ஏக்கங்கள், நான் நினைக்கிறது ஒண்ணு வேற, இந்த வெளியில சொன்ன தப்பா புரிஞ்சுக்குவாங்க. எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய முருகுதலை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையாது. அதனால கர்த்தர் அங்க என்ன பண்றாரு, அவங்க மௌனமா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் இதுல இருந்து என்ன செய்றாரு, அந்த ஸ்திரீக்கு ஒரு மகன் தேவை, அந்த மகன் தேவைங்கிறதையும், அந்த மகனுக்கு சீசனுக்கு ஒரு தாய் வேணுங்கிறதையே கர்த்தர் அங்க, அதோ உன் மகன், அதோ சீசன் இடத்துல அதோ உன் தாய் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவதா நம்ம பார்த்தோம்னா, இரு உறவுகளுக்கும் இடையில் உள்ள என்ன செய்யறது பதில். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இரு உறவுகளுக்கு, அதாவது இங்க பார்த்தோம்னா மரியாள் என்ன வந்தது, இரத்த பந்த உறவு. அதாவது இயேசுவை பிறத்து கற்பத்தில் சுமந்து பெற்றெடுத்ததுனால இரத்த பந்த உறவா இருக்கிறாள். யோவானோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய உறவு. மரியாளும் ஆவிக்குரிய சகோதரி தான், இல்ல சொல்ல முடியாது. ஆனாலும் இங்க நம்ம பார்க்கிற போது, இந்த கோணத்துல பார்க்கிற போது, அவர் இரத்த பந்தம். யோவான் என்ன செய்யறாங்க, ஆவிக்குரிய பந்தம். தேவஜனமே, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம குடும்ப நபர்கள் என்ன செய்ய ரத்த பந்தமா இருந்தாலும், இல்ல என்னுடைய உறவு ரத்த பந்தம் இன்னும் ரசிக்கப்படாம இருக்கிறாங்களே, இன்னும் எனக்குள்ள வராம இருக்கிறாங்களே, நான் வந்துட்டு எங்க அப்பா வரல, எங்க தகப்பன்மார் வரல, என் மனைவி வரல, பிள்ளைகள் வரல, கணவன் வரல, யாரெல்லாம் அங்கலாய் போல் இருக்கிறீங்களோ, கர்த்தர் எல்லாத்துக்கும் தான் பதில், எல்லாத்துக்கும் தான் பதில். நோவாவை கர்த்தர் அழைத்தார். நோவாவை அழைத்த போது மனைவி, பிள்ளைகள், மருமக்கமார் 8 பேர்த்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, வேலைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அவங்க விசுவாசத்துக்கு இருந்தாங்களோ, பிள்ளைகள் இருந்தாங்களோ, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா நோவாவை அழைத்தார், திட்டத்தை கொடுத்தார். ஆனா நோவாவுடைய வாழ்க்கை, மனைவி கேள்விப்படாம உள்ள வந்தா, பிள்ளைகள் கேள்விப்படாம உள்ள வந்தாங்க. அதை விட பெருசு, மருமக்கமாரும் இன்னும் கேள்வி கேட்காம உள்ள வந்தாங்கன்னா, அதுதான் தேவனுடைய நோக்கம். தேவஜனமே, நீ கர்த்தருக்குள்ள நின்று கொண்டிருந்தீங்கன்னா, தேவனுக்காக நின்னீங்கன்னா, உன்னுடைய உறவும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக, ரட்சிப்பின் பேழைக்குள்ளாக, பரலோகத்துக்கு ஆயத்தப்படும்படியாக சீக்கிரமாக வருங்கிறதையும் கர்த்தர் நாமத்திலே ஆசீர்வதித்து சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. அங்க ஆகாரை பார்த்த ஆபிரகாம் இடத்துல சொல்லுவாரு, ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு, ஆண்டவரே, ஈசாக்கு பிறக்க டைம் ஆயிட்டு இருக்கு, நீங்க கொடுத்தீங்கல்லவா இஸ்மவேலு, இவனை ஆசீர்வதிங்க, எனக்கு போதும், இவன் ஆசீர்வதிங்க. அவன் மாம்ச பந்தத்துல வந்தவன் தான், அழைக்கப்பட்ட வாக்குத்தத்த பிள்ளை அல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவனையும் ஆசீர்வதிப்பேன், உனக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்படுகிற ஈசாக்கையும் ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் 2 பேர்த்தையுமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவங்க பேக் இருக்கிறாங்களே, பின்மாடல் இருக்கிறாங்களே, கவலைப்படாதீங்க, நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க, அவங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்க எத்தனை பேர் சொல்றது இல்லையா, ரட்சிக்கப்படுறதுல தான் என் மனைவி இருக்கா, ஆனா என்னுடைய உறவு, அவங்களாம் சபைக்கு போவாங்க, நான் சபைக்கு போறதில்ல, ஆனா என்னுடைய பிசினஸ் ஆசீர்வாதமா போகுது. எத்தனையோ சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, இவங்க ஜெபம் இவங்களையும் ஆசீர்வதிக்கிறது. தேவப்பிள்ளை, இவனுடைய இரத்த பந்தமான உறவுகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர போதுமான தேவனா இருக்கிறார். இங்க மரியாள் இரத்த பந்தத்தில் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிற யோவானுக்கும் கர்த்தர் பதிலை தருகிறார். மூன்றாவதாக, இழப்புக்கு நிரப்பும்படியாக பதில். அல்லேலூயா. அங்க பார்க்கலாம், அங்க என்ன ஆயிடுச்சு, இனி அந்த இடத்துல இயேசு இல்லை, இயேசு கடந்து போகிறார். மரியாளுக்கு இருந்த அந்த மூத்த குமாரனுங்கிற அந்த ஸ்தானம், அந்த இடத்துல என்ன செய்யறாரு, இயேசு கடந்து போறதுனால அதுதான் அந்த மரியாளுக்கு அந்த இழப்பு. அதனாலதான் அந்த துக்கத்தோடு அங்க நின்று கொண்டு இருக்கிறான். யோவானும் என்ன ஆயிடுச்சு, அந்த இழப்பு வரும் நினைச்சுதான் அந்த வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு, எங்க ஒரு இழப்பு வருதோ, அதனாலதான் லூக்கா 19 சொல்லி இருக்கும், 19 இழந்து போனதை ரட்சிக்கும் தேடகுமே மனுஷகுமாரன் வந்தா. தேவச்சனமே, எங்க ஒரு இழப்பு வருகிறதோ, எங்க ஒரு போராட்டம் வருகிறதோ, அதை கர்த்தர் விடுகிறது அல்ல. ஆதாம் ஏவாளை ஆதாமை அடைச்சு ஏவாளை உருவாக்குன போதே என்ன செஞ்சாரு, அந்த இடத்தை சதியினாலே மூடினார் என்று சொல்லி, தோழினால. அப்போ வேற இடத்த அந்த வைக்கலைங்க, அந்த வெறுமையை அந்த இடத்த விடல, எடுத்துட்டும் அல்லவா, வெறுமையை வைக்கல. கர்த்தர் மீண்டுமாக அந்த இடத்தை நிரப்புகிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. 1 சாமுவேல் 16:1 வாசம்னா, சவுல் என்ன பண்ணார், ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் முதல் ராஜாவாக.
சாமுவேல் துக்கித்து அழுது கொண்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த ஸ்தானத்தை நான் எம்மட்டும் ஆண்டவர் பேசுறாரு சாமுவேல் இடத்துல, நான் வெறுத்து தள்ளின சவுலுக்காக நீ தூக்கிட்டு இருக்காத, அந்த இடத்துல என்ன செய்ய, நான் தாவீதை நான் ஈசாக்குடைய வீட்டுல தெரிந்து கொள்வேன்னு சொல்லல, தெரிந்து கொண்டு வந்து சொல்றாரு, நீ கொம்பு தைலத்தை எடுத்துட்டு நீ கொம்புல தைலத்தை நிரப்பி கொண்டு அவன் வீட்டுக்கு போ. நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா ஒரு நபரை. தேவச்சனம் இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நேரத்தில் நிற்கிறோம், இப்படி போயிருச்சு, நீ என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டா, ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்துட்டா, அதற்கும் பிறகுதான் கர்த்தர் பதில் தருகிறார். சிருஷ்டிப்பும் வேலையும் கூடி மனுஷனை படைக்கிற ஒரு சகலத்தையும் சிருஷ்டித்து முடிச்ச பிறகுதான் மனுஷனை படைச்சு இதை ஆண்டு ஒண்ணுங்க பழுகி பெருகுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. தேவஜனம் என்னால இழப்பை பார்த்தோ சோர்வை பார்த்தோ நீங்க சோர்ந்து போய் நிக்காதீங்க. கர்த்தர் அந்த இடத்தை நிரப்ப போதுமான தேவனா இருக்கிறார். இதே மாதிரி பார்த்தோம்னா எலியா என்ன செய்யறாரு, ஒன்னு ராஜாக்கள் 19:16 வாசிச்சு பண்ண பார்த்தோம்னா சோர்ந்து போகிறான். போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு போதும். ஆண்டவர் பேசுறாரு, அப்படியாப்பா நீ போக முடியும் வெகு தூரம் சொல்றாரு. மீண்டும் அவன் ஏதோ பேசிட்டு இருக்கிறனால பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 2-3 பேர்த்த அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன போது 1 ராஜா 19:16 நீங்க ஒரு வாசிங்கள் அந்த வார்த்தை. நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் பாரு அழகா சொல்றாரு பாருங்க, அவங்க எல்லாம் சொல்லியும் போட்டு உன் ஸ்தானத்திலே நீ இருக்கிற இடத்துல என்ன செய்ய, எலியாவே நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு. உன்னுடைய இடத்தை அடுத்த என்ன செய்யணும், நிரப்பணும், அடுத்த கொண்டு வந்திருக்கணும். அதுதான் சரியான ஊழியக்காரருடைய அனுபவம் சொல்லுவாங்க. அடுத்த ஸ்தானத்துல அங்க வந்திருக்கணும். அது தவற விட்டோம்னா இன்னைக்கு சரியா காரியங்கள் போயிடுறாங்க. ஆண்டவர் செய்யறாரு, உன் ஸ்தானத்தில் முடியுமா, உன்னோட இடத்துல கொண்டு நிறுத்தும்னு சொன்ன நிரப்புனக்கும் கஷ்டமான அதனாலதான் அடுத்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஆண்டவர் உனக்கு ரெட்டிப்பான வர எனக்கு தெரியும்னு எலியான்னு சொல்லிடுறாரு, நீ அரிதானதை கேட்டு விட்டாயினாரு. சரி, நல்ல காரியம், நான் நல்ல சீசனை வளர்த்தி வச்சிருக்கிறேன், சூப்பரா சீசன், நல்லா பதில் கேட்டுக்கிறேன், காசு பணத்தை கொடுங்க, இதெல்லாம் கேளுங்க, அது கொடுங்க, நல்லா எலிசா கேட்காம வீட்டில் இருக்கிற ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வரம் கேளுன்னு சொன்ன போது சந்தோஷப்படாம எலியா செய்யறாரு, அரிதானதை கேட்டா என்று சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் போறதுனால நான் இங்க போறேன் தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பரமேறி போற போதும் கூட என்ன செய்யறாரு, நான் போவேனானால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு பிதாவானவர் அனுப்பி கொடுப்பார். இதுதாங்க இயேசு. அதனால தாங்க சொன்னாரு, நான் போயாச்சு, இது வரைக்கும் என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் சொல்லிட்டாரு. பேசாம போயிட்டு இருக்கலாம் அல்லவா, எனக்கு ஆவிக்குரிய போஜனம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் அந்த மரியாளுக்கு சொல்லியிருக்கணும், ஏன் அந்த யோவானுக்கு அந்த பதில் வரணும்? ஏன்னா அதோட நன்றி செஞ்சுட்டு போகணும். ஒரு தகப்பனுடைய வேலை இருக்கு, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் என்று சொல்லி பைபிள் சொல்லப்பட்டு இருக்குது, அவங்க சரியான நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு கடமை இருக்கு, இதை செய்ய வேண்டும். அந்த ஸ்தானத்துல நான் இல்லைனாலும் நீ செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிற நபரை அங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மரியாளிடத்திலும் யோவானிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார். தேவனுக்கு மகிமை. தேவஜனமே, கர்த்தர் ஆண்டவர் இடப்படுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒன்று மௌனமா இருந்தாலும் இதயத்துக்கு பதிலே தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக என்ன வாசிச்சோமாங்க, இரு உறவு, மாமச உறவா இருந்தாலும் சரி, இரத்த பந்துக்குள் உறவா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய உறவுகளுக்கும் கர்த்தர் பதிலை தருகிறார். மூன்றாவதாக வாசிச்சோம், இந்த வெறுமையான இடத்தை நிரப்புகிறவர். புதிய வானம் ஆதியாகமத்தில் 1 வாசிச்சோம்னாலே வாசிச்சிருக்கோம், பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருந்துச்சு, விட்டுட்டு போனாரா, அதை என்ன செய்யற ஆவியானவர் மூலியமா அசைவாடி கர்த்தர் புதிய இடத்தை என்ன செஞ்சாரு, சிருஷ்டிப்பின் வேலையை தொடங்கினாரு. வெளிப்படுதல் லாஸ்ட் வாசிச்சோம்னால அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும், புதிய வானம் புதிய பூமியும் ஆண்டவர் உண்டாக்குறாரு. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை இழந்து போனதோ கெட்டு போனதையோ அப்படியே விடுறது இல்லைங்க, அதை கர்த்தர் மீண்டும் மாற்றுவார், அந்த இடத்தை நிரப்புவார். தீர்க்கதரிசன சொல்லப்பட்டிருக்கு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பேன். அல்லேலூயா. ஏன் எடுக்கணுங்க, கர்த்தர் அதை செய்யறாரு. அங்க மரியாள் நின்று போது, போ நீ முடிஞ்சு, இது வரைக்கும் இருந்தனால சந்தோஷப்பட்டு போயிட்டேருன்னு சொல்லல, அந்த இடத்தை நிரப்பணும். நான் இல்லைன்னு நீ கவலைப்படக்கூடாதுங்கிறதை அதை கர்த்தர் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுக்கு மகிமை. சுருக்கமாக அந்த மரியாளுக்கும் யோவானுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் அந்த ஒரு ஆசீர்வாதம் தந்தாருன்னு மட்டும் அவங்களுடைய சில குணத்தை மட்டும் லைட்டா சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். மரியாளோட குணத்தை பார்த்தோம்னா, மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவள். அல்லேலூயா.
அல்லேலூயா. முதல்ல அழைக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்றாரு, இது எப்படி ஆகும்னு கேட்ட 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும் வாசிக்கலாம். லூக்கா 1 வாசிக்கணும் வாசிக்கலாம். அங்க லூக்கா 1:37 சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா சொல்லிடுவா, உன் வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாக மரியாள் இருந்தால். இரண்டாவதாக யோவான்ல 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம்னா அங்க கல்யாண வீட்டுல அற்புதம் நடக்கிற போது அங்க வார்த்தை வரும், தேவகுமாரனை விசுவாசிக்கிறவளா இருந்தாள். விசுவாசிக்கிறவளா இருந்தா அங்க என்ன ஆயிடுச்சு, திராட்சரசம் குறைபட்ட போது சொன்ன போது யாராவது போய் சொல்லியிருக்கலாம் அல்லவா. அவ என்ன செய்யறா, இயேசுவிடத்துல வந்து சொல்லுகிறா. ஒரு அற்பம் குறைபட்டது. அவர் தெரியும் தேவகுமாரனா இருக்கிறாரு, சீசர்களுக்கெல்லாம் விருத தலைவருன்னு தெரியும். ஆனா எதையும் இப்ப நீங்க ஒரு காரியம் இருக்கு, எல்லாத்தையும் வந்து நம்ம நேரா வந்து நீங்க சொல்லுவோமா, அதுக்குன்னு சில பொறுப்புகள் ஆள் இருக்கிறாங்க. எப்ப எங்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லணுமா, அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுன்னு சொல்லுவோம் அல்லவா. இந்த காரியத்தில எங்கிட்ட கொண்டு வரணுமான்னு. அப்ப ஆனா மரியா என்ன செய்யறா, இங்க இந்த இடத்துல அவங்கிட்ட இவங்கிட்ட யாருகிட்ட சொன்னாலும் இந்த பிரச்சனை தீராது, இயேசுவின் இடத்துல போனா மட்டும்தான் தீரும், அவர் மட்டும்தான் பதில் எல்லாத்துக்கும் என்று சொல்லி அங்க என்ன செய்யறாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறா. அப்ப சொல்றாங்க, ஸ்ரீயே உமக்கும் எனக்கு என்னன்னு சொன்ன போதும் கூடி அவ ஒரு காவப்படலைங்க, ஒரு காவப்படலை. நம்மளால என்ன சொல்லுவான், பேசுறது என்னையா பேசுனேன்னு சொல்லி பாருங்க, நம்ம மூஞ்சி வாடி போயிடுவோம். இதுதான் நம்முடைய காரியங்கள். ஆனா அவன் என்ன சொல்ற, சிறியே உமக்கும் எனக்கு எத்தனை பேர் நின்றுப்பாங்க, சீசர்களா நின்றுப்பாங்க. ஆனா தாய் தான் அந்த வார்த்தை முகம் கோணலைங்க. அப்பவே அடுத்தது என்ன சொல்றா, வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. நம்ம சொல்லுமா, போய நீங்களும் ஏதாச்சும் திராட்சரசம் குறைபட்ட என்ன நமக்கு என்ன வந்துச்சு, நான் போய் சொல்ல போனேன் அவர் செய்வார்னு. அவர் பார்த்தா என்னையவே கடிஞ்சு கொள்றாரு, போ எனக்கு அந்த வேலை வேணான்னு போயிருப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, வேலைக்காரரை கூப்பிட்ட மரியா அவர் என்ன சொல்றாரோ இதுதாங்க. தேவனை விசுவாசித்தால் நம்பிக்கையோடு ஒரு நாளும் முறுமுறுப்பு வராது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. மூன்றாவது குணம் மரியாளுக்குள்ளாக லூக்கா 2:51 தன் ரகசியங்களை இதயத்துக்குள் வைத்துக் கொள்ளுகிறவள். ரகசியங்களை வெளியில தூற்றுகிறவள் அல்ல, அவருடைய வீழ்ச்சியை குறைகளை, ஒருத்தருடைய தவறுகளை மற்றொருத்த சொல்லுகிறவள் அல்ல. அவளுக்குள்ள என்ன இருச்சம்மா, தன் இதயத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகளா இருந்தாள். எந்த காரியமா, தன்னை பத்தி இருந்தாலும், தம் குடும்பத்தை பத்தி இருந்தாலும், சபை குறித்திருந்தாலும், எதை குறித்திருந்தாலும் என்ன செய்யணும் அம்மா, தன் இதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறவளா இருந்தாள். மரியாளுக்குள்ள அந்த குணம் இருந்துச்சுங்க. இதயத்துக்குள்ள வைத்துக் கொள்றா. அவளுடைய ஒரு ஆவி பட்டை உருவி போகும் என்று சொல்ற போதும் வைத்துக் கொள்ளுகிறா. அந்த சிலுவை அடியை வந்து நின்று கொண்டிருக்கிற போது எத்தனை வேதனையா இருக்கும். இன்னைக்கு அவர் சிலுவையில மறிக்கிற அவருக்கு தெரியல, அவள் அன்னைக்கே தெரியும், நான் பிதாவுக்கு அடுத்தவரா இருக்க வேண்டியது அல்லவா, என்னையே தேடுறீங்க, உன்னுடைய ஆவி ஒரு பட்டையும் உருவி போகுமெல்லாம் முதலையே அவளுக்கு தெரிஞ்சு கொண்டுருச்சு. அவ்வளவு வேதனையோடு தாங்க நின்று கொண்டு இருக்கிறா. சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறதுன்னு சொல்லி தன் இதயத்திலே எல்லாத்தையும் வைத்துக் கொள்கிற தேவச்சனமே, தன் இதயத்துக்குள்ளே ரகசியங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒரு தவறுகளை வந்துச்சுன்னா அதை காத்துக்கொள்ள மாறுங்க. அப்பதான் கத்த மற்ற ஆண்டோடைய வார்த்தையை, மற்ற காரியங்களை நமக்குள்ளாக தேவன் தருவா. நீ கொஞ்சத்திலேயே உண்மை இல்லை, சில காரியத்திலேயே உண்மை இல்லை, எப்படி மனத்தை நம்பி தருவாங்க. ஓகே, தேவனுக்கு மகிமை. அதனால கத்தர் அந்த மரியாளுக்கு கத்தர் இப்படி ஒரு பாக்கியத்தை கத்தர் தருகிறார். யோவானுக்கு குறித்து அந்த வார்த்தை மட்டும் சொல்லி முடிஞ்சுக்கிறேன். இயேசுவினிடத்துல அன்பா இருந்தான், அவருக்கு அன்பா இருந்த சீசன். அன்பே பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதி போனா போலாம் அந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் சரி, 1 யோவான் 2 யோவான் 3 யோவானும் சரி, அதே அங்க எங்க வாசமானாலும் அந்த அன்பை குறித்தே அதை என்ன சொல்லி இருக்கும் யோவான் பேசியிருப்பார். ஏன்னா அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை இங்க வாசி பாருங்க. நாங்கள் தொட்டதும், நாங்கள் கண்டதும், நாங்கள் உணர்ந்ததும், நாங்கள் கேள்விப்பட்டதும், ஆதியிலே இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டது. ஆதியில் இருந்தது எது? அந்த வார்த்தை. நாங்கள் கேள்விப்பட்டது, அதுக்கும் பிறகு நாங்கள் தொட்டதும், நாங்கள் கண்டதும். என்ன ஒரு அனுபவம் பாருங்க. அந்த பிதாவின் இடத்துல நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனா அதோடு இருக்கல அவர் நாங்கள் தொட்டிருக்கிறோம் இயேசுவை. அந்த அன்பை உணர்ந்திருக்கிறாருங்க. அதனாலதான் அன்பு 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 அன்புன்னு பத்தியே அதிகமா பேசுவாங்க. தேவஜனமே, நம்மிடத்துல அன்பு இருக்கா? மன்னிப்பை பத்தி கேட்டோம். அந்த மன்னிக்க வேண்டுமென்றால் அன்பு இருந்தா மட்டும்தாங்க மன்னிக்க முடியும். அன்பு இருந்தா மட்டும்தான் மன்னிக்க முடியும். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இயேசுக்கு அன்பா இருந்த சீசன். இரண்டாவதாக அவர் வார்த்தையை உடனே கீழ்ப்படுகிறவன். நம்ம வாசிச்சோம்மா, யோவான் 19:27 வாசிச்சோம்னா, அந்த மாதிரி ஏதோ உன் மகன் என்று, ஏதோ தாய் என்று சொன்னேமே, அந்நேரம் முதல் மரியாள் என்ன செய்யறாங்க, தன்னிடமாக ஏற்றுக்கொள்கிறான். தேவ வார்த்தை வந்தேமே அப்பவே கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் யோவான்.
நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், இல்லை இன்னும் ஒரு வாரம் வருது, ஞானஸ்தானம் குறித்து வருகிறதா, அந்த வருஷம் இன்னும் அந்த வருஷம் கடைசியில தான் டிசம்பர் தான் எடுப்பாங்க, அப்ப பார்த்துக்கலாம். திருவிருந்து தானே, அப்ப ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கலாம். இல்லைங்க, வார்த்தை வந்தவுடனே எரேமியா 17 சொல்லப்படி 15 அது சொல்ல இருக்கும். வார்த்தை வந்தவுடனே உட்கொண்டு, வந்தவுடனே உட்கொண்டு, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அவன் என்ன செய்யறான்? கீழ்ப்படுகிறான். மூன்றாவதா, தேவ திட்டத்தை நிறைவேற்ற உறுதியாக நிற்கிறவன், உறுதியாக நிற்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யோவான் 21 நம்ம வாசிச்சோம்னா, பேதுருவை மன்னிச்சு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துடுவா. இன்னொருத்த வந்து உன் கரத்தை கட்டுவான், நீ போக விரும்பாத இடத்துக்கு கொண்டு போய் நீ மறிப்பாய்ங்கிற மாதிரி ஆண்டவர் பேசுவார். சரி, எனக்கே மன்னிப்பு கிடைச்சிருச்சு, ஊழியம் கிடைச்சிருச்சு, போயிட்டு இருக்க வேண்டியது தானே பேதுரு. பேதுருடைய எண்ணம் என்னன்னா, பக்கத்துலக்கு பாயாசம் பாம்பாங்களே, அதாவது அடுத்தவனுக்கு என்ன, இதே தான் நம்ம எண்ணங்கள் எல்லாம். அங்க என்ன செய்யறாங்க? பின்னாடி வருகிற யோவானை பார்த்து, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன, இவனுடைய காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, அவன் நாம் வரும் அளவுக்கு அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அப்ப அங்கேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த பாவியை மறுதலித்த மன்னித்த பேதுருக்கு எனக்கே இப்படி ஒரு ஊழியம்னா, அன்பாகவே இருந்த அவனுக்கு என்ன ஊழியம் தெரியிருக்கத்தான் ஆசை பேதுருக்கு. அதே போலதான் கத்த இது பூமியின் வரிக்கான அடையாளங்கள் குறித்த அந்த காரியங்களை அந்த யோவானுக்கு கத்தர் வெளிப்படுத்திருக்கிறதே. கத்த நீண்ட ஆயுளோடு கத்தர் என்ன செய்யறார்? அவனுக்கு கொடுத்து எல்லா சிசரோடு அவர் முதிர் வயதிலே மரித்தாரு. அது மட்டும் அந்த முதிர் வயதில் தேவனுடைய வெளிப்பாடை பெற்று நின்னா காரணம், அவன் தேவனுடைய வெளிப்பாட்டில் உறுதியா இருந்தான், ஊழியத்திலே உறுதியா நின்றான். அவை போல உறுதியா நின்று பாருங்க. கத்த நம்முடைய வாழ்க்கையை நம்பி தேவன் நம்முடைய வார்த்தையை தருவா. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவஜனமே, சோர்ந்து போகாதீங்க. சிறுவை பல தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் இவங்க இத்தனை வார்த்தை பேசினாங்க, இப்படி பேசினாங்க, நேரமா பேசினாங்க, கம்மியா பேசினாங்க, மார்க்கல்ல. இதுல இருந்து என்னோடு என்ன ஆண்டவர் பேசுனீங்க? மரியாதை இடத்துல ஆண்டவர் அங்க அந்த 25ஆம் வசனத்தை வாசிங்கல, யோவான் 19:25. நான் முடிச்சிடுறேன். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அங்க 3 பேர் நிக்கிறாங்க. ஆனா மரியாளுக்கு மட்டும்தான் வார்த்தை வருகிறது. தேவஜனமே, நீ கூட்டத்தில் எத்தனை கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, உறவுகளோடு இருந்தாலும், உனக்கென்று தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் உனக்கென்று பேசுகிற தேவனா இருக்கிறா. இதை 26 வாசி பார்த்தோம்னா, அங்கே தனியாக நின்று கொண்டிருக்கிற யோவான் இடத்திலே, தன்னிடத்திலே தனியாக நின்றிருக்கிறான். நீ தனிநபராக இருந்தாலும் சரி, உனக்கும் வார்த்தை, கூட்டத்துக்குள் இருந்தாலும் வார்த்தை உனக்கு இருக்கு. தனிநபராக எல்லாராலும் கைவிடப்பட்டு நின்னாலும் சரி, கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறார். தேவன் தாமே உங்களுக்குள்ளாக தேவன் நிச்சயமாக அரவணைப்புங்கிற வார்த்தையோடு கர்த்தர் நிச்சயமா நம்முடைய இடைவெளிட்டு இருக்கிறார் என்கிற விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.